உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் சூரியகாந்த், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் எம் சுந்தரேஷ், KV விஸ்வநாதன், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ஸ்ரீவத்சவா, இந்த விழா இந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீதியரசர் சுந்தர் சுரேஷ்குமார், அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் நீதிபதி கிறிஸ்டோபர், அவருடைய இணை நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள், மேனாள் நீதியரசர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள், சட்டம் பயிலக்கூடிய மாணவர்கள், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகம் எங்கும் எங்கெல்லாம் நீதியின் தேவை மிகவும் அதிகமாக காணப்படுகிறதோ, எவரெல்லாம் நீதியினுடைய தேவையை அடைய முடியாமல் தவித்து நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சேவையை அனுதினமும் தேவைப்படும் பட்சத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நாட்டினுடைய மானுடத்தை நேசிக்கக்கூடிய எவர் ஒருவரும் அந்த மக்களுக்கு தேவையான நீதி பரிபாலன வசதிகளை செய்து கொடுப்பதே ஆகச் சிறந்த விதத்திலே அந்த மண்ணை உயர்த்தும் என்று சொன்ன கருத்தை வலியுறுத்தும் விதத்திலும், இந்த புதுச்சேரி தமிழகம் இணைந்து செயல்படுத்தக்கூடிய நீதித்துறை சார்ந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த அமைப்பும் நிகழ்வும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்த நாடெங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பேரா லீகல் வாலண்டியர்ஸ், சட்டம் பயிலக்கூடிய மாணவர்கள், அந்த சிறந்த சேவையிலே தன்னை ஈடுபடுத்தக்கூடிய தன் ஆர்வலர்கள் என்று இந்த நிகழ்வு தொடர வேண்டும். சிறைத்துறைகள் பராமரிக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்று நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த போதே சொன்னார். The Nelson Mandela rules were incorporated on those lines and the country is now following the same. கோபாலகிருஷ்ண காந்தி ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே எழுதினார், எப்பொழுதெல்லாம் இந்த சிறைத்துறை மற்றும் நீதியின் தேவை ஒரு நாட்டால் உணரப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் மானுடம் அந்த தேவையை தானாகவே நிறைவேற்றிக் கொள்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சிந்தனை மிக்கவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ அப்பொழுது அந்த சமூகம் உயர்வடையும் என்று பதிவு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தாங்கிய இந்த நிகழ்வு தமிழகம் புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் எங்கும் சென்று சேர்க்கப்பட வேண்டும். அந்த பணியிலே மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட அனைவரும் ஈடுபட்டு இதனை சிறக்கச் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துகளோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.